கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பைபிளில் சில வசனங்களை பாடலாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளின் ஒட்டுமொத்த வரிகளையும் உட்கொண்டு அதை பாடல் வடிவில் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த முயற்சி வெற்றியடைய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். பாடலை கேட்கும் முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது நாம் பாடலை கேட்போமா? கேட்க செவி இருந்தால் கேளுங்கள், காண கண் இருந்தால் காணுங்கள். இயேசுவின் வார்த்தை விதையானது, நம் வாழ்வை கனியாக மாற்றிடுமே. வழியோரம் விழுந்த விதை பறவைகள் எடுத்து சென்றதே, அது வார்த்தை புரியாத மனமாதே, அனைத்தும் வீணாய் போனதே. பாறை நிலத்தில் விழுந்த விதை வேறில்லாமல் வெயிலில் காய்ந்தது, அது சோதனையில் விழும் மனமாதே, அனைத்தும் வீணாய் போனதே. முச்செடியில் விழுந்த விதை பலன்தார மறந்தது செல்வ, கவலையில் மூழ்கும் மனமானதே, அனைத்தும் வீணாய் போனதே. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100 மடங்கு பலன் தந்ததே, வார்த்தையில் நிலைக்கும் மனமோ அது 100 மடங்காய் பலன் பெறுமே. காணும் கண்கள் பேறு பெற்றவை, கேட்கும் காதுகள் பேறு பெற்றவை, இறை வார்த்தை புரிந்திடுவோர் நேர்மையாளர் என்றும் ஆவாரே. வயலில் நல்ல விதை விதைத்தார், பகைவன் களை விதைத்தான், அறுவடை வரை பொறுமையாய் இரண்டையும் வளர விட்டான். நேர்மையாளர் சூரியனாய் ஒளி வீசி பிரகாசிப்பாரே. சிறிய கடுகு விதையாய் தொடங்கும் விண்ணரசு, பெரிய மரமாய் வளர்ந்து எல்லோருக்கும் நிழல் தருமே. புளிப்புமாவை போல உள்ளமெல்லாம் மாற்றுமே, இயேசுவின் அன்பு சக்தி உலகமெல்லாம் நிலவிடுமே. மறைந்திருந்த புதையலுக்காய் எல்லாம் விற்ற மனிதன், விலை மதிப்பான முத்தை மகிழ்ச்சியுடன் வாங்கினான். பட்டவலை மீன்களை வாரி எடுக்கும், நல்லது கெட்டதை பிரிப்பது உலக முடிவில் நடக்கும். சொந்த ஊரில் மதிப்பு இல்லை, அற்புதங்கள் அங்கு இல்லை, நல்ல நிலமாய் நாம் வார நம்மை அழைக்கிறார் ஆண்டவர்.
ஜெபம். அமைதியே உருவான இறைவா, இதோ இந்த பாடலை கேட்பவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. இவர்கள் மனதையும் இதயத்தையும் குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றே தாரும் இறைவா. ஆமென். அனைவரும் உடன்தானே சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து கமெண்ட் செய்து உற்சாகப்படுத்தவும். நன்றி.